காரியத்தை நம்ம சந்திக்கிறோம்ல, அதனால அனுதினமும் நமக்கு ஒரு பலன் தேவையா இருக்கிறாரு. அதனாலதான் ஆண்டவர் தினந்தோறும் உங்களோட பேசுகிறார். அதற்கு நாம் இயேசுவோடு நடக்கிற அனுபவத்தை விட்டு விடக்கூடாது. தினந்தோறும் இயேசுவின் கரத்தை பிடித்து கொண்டு நடக்கணும். நாம சொல்லணும், நான் இயேசுவோட நடந்து கொண்டிருக்கிறேன், அனுதினமும் இயேசுவோட நடக்கிறேன், அவர் என்னை கரம் பிடித்து நடத்துகிறார் என்று சொல்லுகிற அனுபவத்துல நம்ம வாழணும். ஒரு நாள் அவரோடு நீங்க நடக்காட்டாலும் அது உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கிவிடும். அதனால ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டு இயேசுவோட நடக்கிற அந்த அனுபவத்துல இன்னும் வளரணும், இன்னும் இயேசுவோட நெருங்கி நடக்கணும். இப்போ நடக்கிறதுல கூட பல அனுபவம் இருக்குது. இயேசு முன்னால போகிறார், ரொம்ப தூரத்துல பின்னால் போன என்னன்னா இயேசு என்ன போறாரு, நான் பின்னால போயிட்டு இருக்கேன் அப்படின்னு, அதுவும் இயேசுவோட நடக்கிறது தான். இயேசு இங்க இருக்கிறாரு, நீங்க அந்த பக்கமா தூரத்துல அப்படி நடந்து போனா இயேசு இதை போகிறார், அவர் கூட தான் நடந்து போகிறேன் அப்படி சொல்லலாம் தூரத்துல. ஆனா இயேசுடைய கையை பிடித்து கொண்டு பக்கத்துல நடந்தா எப்படி இருக்கு கற்பனை பண்ணி பாருங்க. இயேசு நான் ரொம்ப க்ளோஸ் வாக் வித் காட், நான் ரொம்ப க்ளோஸா அவரோட நடக்கிறேன், அவர் கையை பிடித்து கொண்டு நடக்கிறேன். எது உங்களுடைய அனுபவமா இருக்குது? தூரத்துல அவருக்கு பின்னால நடக்கிறீங்களா, சைட்ல ஒரு ஓரமா ஒதுங்கி நடக்கிறீங்களா, அவர் கையை பிடித்து கொண்டு பக்கத்துல நடக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. அவரோட க்ளோஸா இருக்கீங்களா நீங்க? அவருக்கு உங்களுக்கு ஐக்கியம் சரியில்லைன்னா தான் அந்த டிஸ்டன்ஸ் உண்டாகும். ஆனா அவருக்கும் உங்களுக்குள்ள ஐக்கியம் பெர்ஃபெக்டா இருந்தா க்ளோஸ்னஸ் வந்துடும். அப்போ அவரை விட்டு தூரமா போயிடக்கூடாது. எப்பவும் க்ளோஸா இருக்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை கவனித்து கொள்ளணும். அதற்கு உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய தனி ஜெப நேரத்தில் ஆண்டவரோடு இருக்கிற காரியத்தை உறுதிப்படுத்தி கொள்ளணும். அதுக்கு தான் காலையில் எழுந்த உடனே வேதம் வாசிங்க, ஜெபிங்க, ஆண்டவரோட மனம் திறந்து பேசுங்கன்னு சொல்ற காரணம். நீங்க கொஞ்சம் கேப் விட்டுட்டீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா விலகி அதிகமான கேப் விழ ஆரம்பிச்சிடும். உங்களை அறியாமலே அவரை விட்டு நீங்க தூரமாய் விலகி போயிடுவீங்க. அப்படி இல்லாதபடி இயேசுவோட நெருங்கி இருக்கிற அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். நான் இன்னும் நெருங்கி வரணும், இன்னும் அருகில நான் வரணும், அந்த ஆசையோடு கூட அவரை கருத்தை பிடித்து கொண்டு நடக்கணும். சரி, அவர் இந்த நாள்ல ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. எசேக்கியேல் 36:9 இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். அவர் சொல்றார், நான் உன் பட்சத்தில் இருப்பேன், உன்னை எப்பவும் கண்ணோக்குவேன். அதாவது ஆண்டவருடைய கண்கள் உங்க மேல நோக்கமா இருக்கும். உன் பட்சத்துல நான் இருப்பேன்.